ஓகே. ஸோ முதல் கடைசியா நாங்க கான்ஸ்ட்ரெயின்ட்ல ஏற்படுற மாற்றத்துல ஏற்படுற ஆப்டிமல் சொல்யூஷன் மாற்றங்கள பார்த்தோம். இப்ப வந்து ப்ராஃபிட் அதாவது உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டா என்ன மாரி சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் செய்றது? தட்ஸ் இட். ஓகே. ஸோ முதலாவதா நாங்க ஒரு கோஎஃபிஷியன்ட்ல மாற்றம் ஏற்படுத்த போறோம். அது வந்து என்ன? நான் பேசிக் வேரியபிள். நான் பேசிக் வேரியபிள்னா என்ன? பேசிக் வேரியபிள்னா என்ன சொன்னா? பூஜ்ஜியம் இல்லாத அடிப்படை வேரியபிள்ஸ் எல்லாம் டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ். இப்ப நான் பேசிக் வேரியபிள்ஸ் என்ன? அது வந்து எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கிறது. அப்ப பூஜ்ஜியமா இருக்கிற வேரியபிள்ஸ் தான் நான் பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ எங்களுக்கு கடைசியா கிடைச்ச ஆப்டிமல் சொல்யூஷன் டேபிள் இதுதான். இதுல வந்து என்னென்ன பேசிக் வேரியபிள்ஸ்? ப்ராஃபிட் உண்டு, X1 உண்டு, S2, X3. ஸோ இருக்கிற இந்த 4 ப்ராடக்ட்ல எது எது நான் பேசிக் வேரியபிள் சொல்லுங்க பாப்போம். X1 பேசிக், X3 பேசிக். ஸோ நான் பேசிக்ன்ற வார கேட்டகரியில யார் யார் வருவாண்டா X2, X4 தான். ஸோ அதுல அதுண்ட ப்ராஃபிட்ண்ட மாற்றங்கள் அதுல அதுண்ட குணங்கள்ட மாற்றங்களால என்ன மாதிரி பிரச்சனை என்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி ஏதாச்சும் ஆப்டிமல் சொல்யூஷன்ல சேஞ்ச் எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகே, சரி. இப்ப சொல்லுங்க. இப்ப இதுதான் இனிஷியல் டேபிள். நார்மலா சொல்லுங்க. இனிஷியல் டேபிள் இது. இதுல வர இந்த ப்ராஃபிட் குணகங்கள் எல்லாம் இதுல போடும். ஓமா இல்லையா? போடும். இப்ப வந்து இதுல ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தினா இந்த டேபிள்ல எங்க மாற்றம் வரும் சொல்லுங்க. ப்ராஃபிட்ல அதாவது கொபிஷன்ல மாற்றம் ஏற்படுத்தினா எங்க மாற்றம் வரும்? இந்த நம்பர்ல மாற்றம் ஏற்படும். ஓமா இல்லையா? ஓ. ஸோ இதுல வந்து அந்த இது வந்து மாறும். அதுதான் புதுசா வர மாற்றமா இருக்க போகுது. அதுக்கு அது மாறினா இந்த இது என்ன மாறும் அதுதான் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ விளங்கிட்டு முதலாவது எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் 4 இன்க்ரீஸ் பை 5. ஸோ ப்ராடக்ட் 4ன்றது என்ன? இந்த X4. அது இந்த இனிஷியல் டேபிள் என்ன மாற்றம் ஏற்படும்? இனிஷியல் டேபிள் இது முதல் வந்து என்னவா இருந்தது? 11 இருந்தது. 11 இப்ப 4 5ஆல கூட போகுது. ஸோ முதல் 11 இருக்கைக்கு -11 வந்தது. ஏன்? அது ஈக்குவேஷனுக்கு அங்காள பக்கம் இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா -11 வரும். ஸோ இப்ப 5ஆல ப்ராஃபிட்டை கூட்டினா புது ப்ராஃபிட் வேல்யூ என்ன வரும்? 16 வந்துடும். 11 15 5 16 16 அங்கால கொண்டு வந்தா -16. ஓகேயா? இந்த இனிஷியல் டேபிள்ல போட்ட இந்த ப்ராஃபிட் இந்த சேஞ்ச் விளங்கிட்டா -16. இதுதான் மாற்றம். இப்ப சொல்லுங்க. இப்ப ஏற்பட்ட மாற்றம் என்ன? இனிஷியல் டேபிள்ல X4 குளத்துல ப்ராஃபிட் ரோல முதல் -11 இருந்தது. இப்ப -16 மாறிட்டு. இதுதான் ஏற்பட்ட சேஞ்ச். இந்த சேஞ்சை நான் வந்து கடைசியா எடுத்த ஒப்டிமல் டேபிள்ல என்ன மாதிரி இந்த சேஞ்சை நான் அங்க போடணும் ரெண்டா இங்க என்ன நடந்தது? X4 இந்த ரோல இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து -5ஆல கூட்டப்பட்டிருக்கு. ஸோ -5 புதுசா வந்திருக்கு. அதுதான் ஏற்பட்ட சேஞ்ச். இதுக்கு இடையில இந்த மாற்றம். ஸோ இது இனிஷியல் டேபிள்ல -5 இந்த எலிமெண்ட்ல வந்தா அதே சேஞ்ச ஒப்டிமல் டேபிள் கடைசியா நாங்க எடுத்த ஒப்டிமல் டேபிள்ல என்ன வந்தது? 1 4 கீழ் 7. இதுதான் கடைசியா எடுத்த ஒப்டிமல் டேபிள்ல வந்த வேல்யூ. அதே இதுல -5 மாற்றம் ஏற்பட்டா அதே -5 இதுலயும் வரும். இதுதான் அந்த ரெண்டுக்கும் இடையிலான கனெக்ஷன். ஓகேயா? செஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அந்த -5 இந்த இடத்துல -5 மாற்றம் ஏற்பட்டா 1 1 4 7ல இருந்து 5 கழிச்சா -3 3 7 என்ற வேல்யூ வரும். சரியா பிள்ளையாண்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்க பாருங்க. இதுதான் வரும். ஓகேயா? ஸோ இதால ஏற்படுற மாற்றம் என்ன? ஒப்டிமல் டேபிள்ல இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டு இதுதான் இப்போ என்ற ஒப்டிமல் டேபிள். சொல்லுங்க இது ஃபீசிபிளா? எஸ், ஃபீசிபிள். என்ன? X1 சொல்லுங்க பேசிக் வெக்டர் யூனிட் வெக்டர், X3 யூனிட் வெக்டர், S2 யூனிட் வெக்டர். ஓகே, இது ஃபீசிபிள். ஒப்டிமமா? ஒப்டிமமா? இது ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். இதுல வந்து மைனஸ்ல கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது. வந்தா அவரை கூட்டலாம்.
வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒப்டிமம் இல்லை. ஒப்டிமம் வரும் மட்டும் என்ன செய்யலாம்? மாத்திக்கொண்டே இருக்கலாம். ஸோ எக்ஸ்4 இப்போ என்ன வந்துட்டு என்டரிங் வேரியபிள். என்டரிங் வேரியபிளா வந்து என்ன நடக்கணும்? அதுல யார வெளியில தூக்குறோம்னு பார்க்கணும். ரேஷியோ போடுவோம், போட்டு பார்ப்போம், போட்டு பார்த்து அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் இவரை வெளியில தூக்குவோம், தூக்கிட்டு இவரை போடுவோம், போட்டுட்டு அது பேசிக் வேரியபிளா வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? யூனிட் வெக்டரா மாத்தணும். யூனிட் வெக்டரா மாத்துறது கோஸ் ஜோர்டன் ரோ ஆபரேஷன் செஞ்சு முடிச்சிட்டு பாருங்க சொல்யூஷன் ஃபீசிபிள். மிச்சம் எல்லாம் என்ன ஃபீசிபிள். அப்ப ஃபீசிபிள் ஓகே. ஒப்டிமமா? எஸ். ஒரு விதமான மைனஸ் கோபிஷன்ட்டும் இல்லை. ஸோ இதுதான் ஒப்டிமம், ஃபீசிபிள் அண்ட் ஒப்டிமம் சொல்யூஷன். இப்ப வர இந்த சொல்யூஷன் தான் இப்ப புதுசா நாங்க எடுத்த ஒப்டிமல். இது கடைசியா எடுத்த மாடிஃபிகேஷன். இதுதான் எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான். ப்ரொடக்ஷன் பிளான் என்ன? முதல் X1 X3 பாவிக்கிறாங்க. இப்ப X1 X4 பாவிக்கிறோம். இந்த அமௌண்ட்ல ப்ரொடக்ட் செய்யணும். ஓகே, இதுதான் ஏற்பட்ட மாற்றம். சரி, ப்ராடக்ட் 4 இந்த கோஃபிஷியன்ட்டை ஒன்றால கூட்டுறோம். முதல் வந்து 5ஆல கூட்டினாங்க. இப்ப வந்து வெறும் 1ஆல மட்டும் கூட்டுறோம். 1ஆல கூட்டினா நடக்கும் -11 கூட்டினா 12ஆ மாறும். அதை இடது பக்கம் கொண்டு வந்தா இது வந்து மைனஸ்ல வந்தா -12ஆ இருக்கும். அப்போ -12 ஆனா என்ன? சேஞ்ச் வந்து ஒன்று தானே. ஸோ இது வந்து இனி விளங்கிட்டு உங்களுக்கு இனிஷியல் டேபிள்ல நீங்க திருப்பி திருப்பி போட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றமே காணும். அதை போட்டாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப 1ஆல குறைய போகுது. இங்க -1 கூட்டினா 4ன் கீழ் 2 வரும். ஓகேயா? 4ன் கீழ் 2 வரும். இது ஃபீசிபிளா? எஸ், இது ஃபீசிபிள் தான். ஒப்டிமமா? எஸ். எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இது ஒப்டிமம். அப்ப ப்ரொடக்ஷன் பிளான்ல ஏதாவது மாற்றம் வருமா? ப்ரொடக்ஷன் பிளான்ல மாற்றம் வராது. நார்மலாவே சொல்லலாம். அப்ப என்ன நம்பர் மட்டும் மாறி இருக்கும். எந்த நம்பர்? ப்ராஃபிட் மட்டும் என்ன சேஞ்ச் ஏற்பட்டிருக்குமா? எனக்கு கண்டா ப்ராஃபிட்டும் மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாறையில தானே, அதே தானே செய்ய போறோம். ப்ராஃபிட்டை கூட்டினாங்க, 1ஆல கூட்டினாங்க. ஆனா X4 வந்து சம்மந்தப்படுதா எங்களோட ப்ரொடக்ஷன்ல? இல்ல. ஸோ ப்ராஃபிட்டும் மாறாது. அதை வச்சு கொண்டே சொல்ல. ஸோ நாங்க இந்த ப்ராஃபிட்டை மாத்தேக்க ஒரு கட்டத்துக்கு மேல போய்க்க என்ன ப்ரொடக்ஷன் பிளான் மாறுது. பட் சில சில வேல்யூஸுக்கு ப்ரொடக்ஷன் பிளான் மாறாம அப்படியே இருக்குது. ஸோ எது வரைக்கும் ஒரு பிரிவான பிரச்சனையும் வராது வந்து கண்டுபிடிக்கிறது. சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி. இது வந்து என்ன பாவிக்காத, அதாவது என்ன நாங்க யூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் தானே, அதுல தானே ப்ராஃபிட்டை மாத்துறோம். ஸோ சொல்லுங்க, பேசிக்கா உங்களோட பொது அறிவு, உங்களோட ஜென்ரலான ஐக்கியூவை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இப்ப வந்து இந்த நான் பேசிக் வேரியபிள்னா என்ன? நாங்க வளமையாவே ப்ரொடியூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் அது. சரியா? அது வந்து அது இந்த ப்ராஃபிட் ஒரு வேல்யூல இருக்குது. என்னத்துல இருக்குது? 11 இருக்குது. ஓகேயா? 11ல இருக்கே நாங்க அதை ப்ரொடியூஸ் பண்றேன். சொல்லுங்க, இந்த ப்ராஃபிட்டை நான் இந்த முறை குறைஞ்சிட்டு, இந்த முறை குறைஞ்சு ஒரு 10ன்ற வழிக்கு வந்துட்டு, இல்லாட்டி இந்த பக்கமா ப்ராஃபிட் வந்து நான் குறைச்சிட்டேன். சொல்லுங்க, ப்ராஃபிட் குறைச்சா நான் அதை பற்றி worry பண்ணணுமா? அதாவது நாங்க வந்து 4 வகையான ப்ராடக்ட் தயாரிக்கலாம். அதுல 2 வகையான ப்ராடக்ட் தயாரிச்சு கொண்டிருக்கிறோம். தயாரிக்காத 2 ப்ராடக்ட்ல ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டு, டிமாண்ட் ஏதோ குறைஞ்சு ஆட்கள் வாங்குற இது குறைஞ்சதால ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு, நான் அதை பற்றி கவலைப்படணுமா? சொல்லுங்க. ஆரோவணன் சொல்லுங்க, நான் கவலைப்படணுமா? பாவிக்காத ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட் குறையறதால நான் கவலைப்படணுமா? சொல்லுங்க. நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து குறையறதால நான் கவலைப்படணுமா? இந்த ப்ரொடக்ஷன் பிளான் ஏதாச்சும் மாத்த வேணும் வருமானு கவலைப்படணுமா? இல்ல. ஏன்னா நான் அதை அதை ப்ரொடியூஸே பண்ணலையே. எந்த பிளான்லயே அது இல்ல. அவர் குறைஞ்சா என்ன? அவர் வந்து குறைஞ்சா நான் ஏன் கவலைப்படணும்? நான் அவரைத்தான் உற்பத்தியே பண்ணலையே. அவரை ப்ரொடியூஸ் பண்ணி அவர்கிட்ட ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா நான் கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவரை நான் யூஸே பண்ணல, அவரை நான் ப்ரொடியூஸே பண்ணல, மார்க்கெட்டுக்கே நான் கொண்டு வரையில. அவர்கிட்ட குறைஞ்சா நான் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நான் அதை ப்ரொடியூஸே பண்ணல. ஸோ உங்களுக்கு அது ஐக்கு ஒரு நார்மலான இன்டெலிஜென்ஸ்லயே விளங்குது.
ப்ராஃபிட் இதுன்ற குறைஞ்சதுன்றா நான் இவ்வளவுக்கு இந்த குறைஞ்சா நான் கவலைப்பட தேவையில்லை, ப்ரொடக்ஷன் பிளான் மாறாது. பட் கூடினா கவலைப்படணுமா? அதான் இப்ப கூடினா ஒரு கொஞ்சத்துக்கு கூடினா ஒன்றால கூட்டேக்க இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாறையில ஃபீஸிபிளாக தான் இருக்குது, ஒப்டிமாவே இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து என்ன, ஒப்டிமம் இல்லாம வருது, ஃபீஸிபிள் தான் பட் ஒப்டிமம் இல்லாம இருக்கு. ஒப்டிமம் இல்லைன்னா அர்த்தம் இன்னும் ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கிறது வளமைத்தான் என்ன, ஒரு வேரியபிள் வந்து போட்டு செஞ்சு பார்க்கணும் என்ன. ஸோ வேரியபிள் வந்து போட்டு செய்து பார்ப்போம். செஞ்சு நீங்க கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இது ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச் வந்து என்ன இருக்கணும், இந்த ஒப்டிமமுக்கு என்ன ஒப்டிமமா இருக்கணும் என்ன, இது வந்து கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த ரேஞ்சை வந்து காணலாம் என்ன. ஸோ இதை வச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். முதல் வந்து -3 இருந்தது. ஓகேயா? அதான் இனிஷியல், சாரி, 1 4 இருந்தது. ஓகே, 1 4 இருந்தது. குறைக்க போறோம். சாரி, இதை வந்து என்ன, அதான் இதை வந்து சைபருக்கு வரைக்கும் கொண்டு வரலாம். கொண்டு வந்தா இந்த இது வந்து ஒப்டிமல் சொல்யூஷனே இருக்கும். ஸோ சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க, எவ்வளவு வரைக்கும் கூட்டினா எந்த பிரச்சனை, இது இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாறாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வேல்யூ தான், இந்த வேல்யூ வரைக்கும் என்னால ப்ராஃபிட்டை கூட்டலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் வந்து 1 4 கூடுற வரைக்கும் எனக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. அதை விட கூடினா ஒப்டிமம் இல்லாம வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு நாம் இதை செய்யலாம் என்ன, இந்த கல்குலேஷன் வந்து முழுசாக நான் ஆப்டிமம் வேல்யூ எடுக்கலாம். ஓகேயா? சரி, அப்ப விளங்கிட்டது. இப்ப வந்து பேசிக் வேரியபிள்ல ஒரு கொஃபிஷியன்ட் மாத்த போறோம். பேசிக் வேரியபிள் என்ன, நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல ப்ராஃபிட் சேஞ்ச் ஆனா என்ன மாதிரி மாறும் சொல்லுங்க. அதுக்கு முன்ன அதே மாதிரி தான். அப்ப இது பேசிக்கா இருக்கும், ஒப்டிமலா இருக்கும். ஓகேயா? ஸோ அதுல ஏதாச்சும் ப்ராடக்ட் 3 இன்க்ரீஸ் பை 2. ஸோ இது வந்து என்ன, முதல் வந்து -9 இருந்தா இப்ப 11 வரும். ஸோ மைனஸ் என்ன, 10 கூட போடும், x3 என்ற மோடிஃபைட் ஒப்டிமல் டேபிள் -10. ஃபீசிபிள் தான், ஃபீசிபிளா செக் பண்ணுங்க. இது ஃபீசிபிளான மாதிரி செக் பண்ணுவோம், அதுக்கு பிறகு பார்ப்போம். ஃபீசிபிளா? எஸ் ஃபீசிபிள். இந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ். பேசிக் வேரியபிள்ஸ் மேக்ஸிமம் z வந்து என்ன, யூனிட் வெக்டர், x1 யூனிட் வெக்டர், s2 யூனிட் வெக்டர், x3 யூனிட் வெக்டரா? இல்ல, -2 வந்துட்டு. ஸோ இந்த -2 என்ன செய்யணும், பூஜ்ஜியமாக்கணும். என்ன செய்யலாம், இந்த 1 ரோவை 2ஆல பெருக்கிட்டு கூட்டினா இதை பூஜ்ஜியமாக்கலாம். ஓகேயா? ஸோ நாங்கள் எலிமெண்டரி ரோ ப்ரெசென்ட் பண்ணி யூனிட் வெக்டரா மாத்தோம். செஞ்சா இப்ப ஃபீசிபிளா வந்துட்டு. இப்ப பாருங்க, ஒப்டிமமா, ஒப்டிமமா? எஸ், ஒரு விதமான நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. ஸோ இப்போ வந்து இது ஃபீசிபிள் அண்ட் ஒப்டிமம் சொல்யூஷன். ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் பிளான்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் கூடியிருக்கு. ஸோ உங்களோட நார்மல் மூளையை வச்சு யோசிங்க, நார்மலா நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிங்க. பேசிக் வேரியபிள் என்ன, நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற பொருள், ஒரு இந்த பக்கமா போட்டு செஞ்சாங்க. ஓகே, பேசிக் வேரியபிள்ஸ் இப்ப வந்து முதல் வந்து ஒரு வேல்யூ இருந்தது 9 வைப்போம். ஓகே, இதை வந்து கூட்டினா என்ன நடக்கும், கூட்டி கொண்டு போனா என்ன நடக்கும், ப்ராஃபிட் நாங்க ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்றோம், அது இந்த ப்ராஃபிட் கூடுது. கூடினா என்ன நடக்கும், எஸ் அது எங்களுக்கு நல்லது தானே, நாங்க அதை யூஸ் பண்றோம், அது இந்த ப்ராஃபிட் கூடுது, எங்களுக்கு இன்னும் அந்த ப்ராஃபிட் கூடும். ஸோ வேல்யூ வந்து கூடும். ஒரு கட்டத்துல வேலையை கூடிக்கொண்டு போகும். அது எது வரைக்கும் கூடிக்கொண்டு போகும் வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாற்ற தேவையில்லை என்று ஒரு கட்டத்துல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். அது ஏன் மாற்றம் ஏற்படுதுன்னு பிறகு பார்ப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட்டை குறைச்சி கொண்டு போனாலும் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் சில நேரத்துல எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாற்ற தேவையில்லையாம இருக்கும். வெறும் எங்களோட மொத்த ப்ராஃபிட் வந்து சில நேரம் குறையும் ஒழிய மற்றபடி அது குறையிறதால நான் ப்ரொடக்ஷன் பிளானை மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படாது.
ஒரு கட்டத்துக்கு அங்கால இது ப்ராஃபிட் குறைஞ்சுட்டா இந்த ப்ரொடக்ஷன் பிளான் அதுக்கு பிறகு நட்டத்துல போகும். ஸோ நான் கட்டாயம் இந்த பிளானை மாற்ற வேண்டி வரும். ஸோ எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் இந்த ஃப்ளக்சுவேஷன் இப்போ தெரிந்தானே சில ப்ராடக்ட்டுன்ற அந்த ப்ராஃபிட் அந்த டிமாண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மைனஸ் ஒரு அந்த ஒரு மாற்றம் ஒரு வேரியபிள் வந்து வரும். ஒரு மாசத்துக்கு மாசம் ஒரு கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நான் வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு இது பார்ப்போம். ஓகேயா? சரி, லெட்ஸ் சி. ஸோ இப்போ வந்து 6ஆல கூட்ட போகிறோம். ஓகேயா? 6ஆல கூட்டினா நடக்கும். இங்கே வந்து 0 இருந்தது -6 வரும். இது வந்து என்ன ஃபீஸிபிள் இல்லை. ஸோ யூனிட் வெக்டரா மாற்றோம். மாற்றிட்டு பார்த்தா இப்போ பாருங்க இது வந்து ஃபீஸிபிள் பட் ஒப்டிமமா இல்லை. இங்கே பாருங்க மைனஸ் வந்துட்டு மைனஸ் வந்தால் அது அந்த ஒப்டிமம் இல்லை. ஸோ இதை கூட்டலாம். எஸ் பண்ண புதுசாக எடுங்கோ என்டரிங் வேரியபிளாக எடுத்துட்டு செய்யுங்க ரேஷியோ காணுங்க ரேஷியோ கண்டுட்டு பாருங்க லீவிங் வேரியபிள் கண்டா என்ன செய்யலாம். ஓகே அவரை தூக்கிட்டு விக்டரா மாற்றுங்க. மாற்றிட்டு இப்போ பாருங்க ஃபீஸிபிள் ஒப்டிமமா எஸ் ஒப்டிமம். ஸோ இதுதான் நாங்களோட புது ப்ரொடக்ஷன் பிளான். புது ப்ரொடக்ஷன் பிளான்ல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ப்ராஃபிட்டை கூட்டினா இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாறுது. சரியா? அப்ப இந்த இப்போ வர ப்ரொடக்ஷன் பிளான்ல பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ்ட்ரீ மட்டும் தான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் வந்துருக்கு. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று பேர் என்ன செய்யலாம், ப்ரொடக்ட் இதை 2ஆல குறைக்க போறோம். சரியா? இப்ப வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு அதுக்கும் செஞ்சு பார்ப்போம். குறைஞ்சா நடக்கும் -9 -11 இருந்து -9க்கு வந்துடும். என்ன வந்தது ஏதோ ஒன்று குறைஞ்சா என்ன நடக்கும். இது 0 இருந்தது குறைஞ்சா பிளஸ்ல மாறும். ஸோ +10 வரும். இது வந்து என்ன ஃபீஸிபிள் இல்லை. யூனிட் வெக்டரா மாற்றணும். இதை 2ஆல பெருக்கி கழிச்சு செய்தா என்ன வரும். ஓகே இது ஃபீஸிபிள் பட் ஒப்டிமமா இல்லை. பாருங்க மைனஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஒப்டிமமா கொண்டு வரவங்க என்ன செய்யணும், எது இதுல ஆக கூடின நெகட்டிவோ அதைத்தான் நாங்க என்டரி வேரியலோ எடுப்போம். ஏன் எடுப்போம்னு சொல்லிட்டேன். ஓகேயா? அது உங்களுக்கு தெரியணும் விளங்கணும். இதை விட இது கூட. ஸோ இதைத்தான் கூட்டுறது எங்களுக்கு நல்ல பிஎஸ்எல். ஸோ இதுவரை போட்டுட்டு ரேஷியோ கண்டு அதுக்கு அப்புறம் என்ன சுருக்கினீங்க வேண்டா வீசிபிள் அண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் எங்களோட புது ப்ரொடக்ஷன் பிளான். ஸோ விளங்குது. இப்ப நாங்க அப்ப மாத்திக்கொண்டு போறதால என்ன ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லையா? ஏற்படும். ஸோ இது வந்து என்ன மாதிரி இந்த ப்ரூஃப் இது மாறுறதால என்ன மாதிரி இது மாறுது ஏன் இப்படி வருதுன்றதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்குது. இது விரும்பினா பாருங்கோ. மற்றபடி இது எங்களுக்கு கட்டாயம் விளங்க வேண்டி இல்லை. பட் உங்களுக்கு சிம்பிளா விளங்கும் இது ஏன் இது மாறுதுன்ட்டு. ஓகேயா? ஸோ இது மாறுறதால எப்படி இது மாறுதுன்ட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கும் அதேமே நீங்க ரேஞ்சு போட்டு ஒரு வேரியபிள் போட்டு நீங்க காணலாம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் பிளான் மாறையிலே. ஓகேயா? இப்ப ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் 3 ரெடியூஸ் பை 3 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் ப்ராடக்ட் 1 இன்க்ரீஸ் பை 2. இப்படி ரெண்டுமே ஒரே நேரத்தில் மாற சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2ஆல். அப்ப இது -2 வரும். ப்ராடக்ட் 3 வந்து ரெடியூஸ் பை 3 இது +3 ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே இப்ப என்ன ஃபீஸிபிள் இல்லை. ஸோ என்ன செய்வோம், இதை 2ஆல பெருக்கி கூட்டுவோம். அதுக்கு இது 0 ஆகிறப்ப இதை 3ஆல பெருக்கி கூட்டுவோம் கழிப்பான். சரியா? அப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் எலிமெண்ட்ரி ரோ செய்யணும். என்ன நடக்கணும் தெரியும். என்ன செய்வோம், இந்த -10 இருக்குதானே. சாரி, இப்ப இதை வந்து நாங்க மாத்தணும். என்ன தெரியும் சொல்லும். இந்த இதுல வந்து இதை வந்து 2ஆல பெருக்கிட்டு கூட்டுவோம். அடுத்த 4வது ரோவை 3ஆல பெருக்கிட்டு கூட்டுவோம். ஓகேயா? கொஞ்சம் போர் அடிக்கிறவங்க சோம்பேறி வந்துட்டு எனக்கு ஃபாஸ்டா போதும். ஓகே சரி. அப்ப இது செஞ்சீங்க வேண்டாம் என்ன வரும், ஃபீஸிபிளாக தான் வரும். பட் ஒப்டிமமா இல்லை. மைனஸ் வந்துட்டு அதை மாத்தி போட்டு செஞ்சீங்க வேண்டாம் எங்களுக்கு ஒப்டிமம் சொல்யூஷன் வரும். ப்ரொடக்ஷன் பிளான் மாறுபட்டு இருக்கும். என்ன புது ப்ரொடக்ஷன் பிளான். ஓகே. ஸோ அந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்,
எஸ், டெல்டா அமௌண்ட்டால கூடுபட்டா என்ன நடக்கும்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ஒன்னுண்ட இது வந்து டெல்டாவில் மாற நடக்கும். டெல்டாவால் இன்க்ரீஸ் ஆனால் மைனஸ் டெல்டான்னு வரும். அதை நாங்கள் ஃபீஸிபிள் ஆக்கணும்னு என்ன செய்வோம், இந்த ஒன்று டெல்டாவால் பெருக்கி கூட்டுவோம் என்ன அந்த ரோவை. ஸோ இந்த ரோவை டெல்டாவால் பெருக்கிட்டு ஒப்ஜெக்டிவ் ரோவோட பேரு கூட்டினா எங்களோட புது ஃபீஸிபிளான டேபிள் இப்படி வரும் என்ன, இது ஒரு ஈக்குவேஷன் வரும் இல்ல. இது வந்து ஒப்டிமல் கண்டிஷன்ல இருக்கணும்ன்ற என்ன நிபந்தனை, இதுல இருக்கிற எல்லா கோபிஷியன்ட்டும் என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் இல்லாட்டி ஜீரோ, கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஸோ என்ன செய்வோம், இந்த டெல்டா இருக்கிற இந்த இதுகளுக்கு தானே டெல்டா இருக்கிற மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்குது. ஸோ இந்த டெல்டா இருக்கிற இதுக்கு எல்லாம் ஒரு ஈக்குவேஷன் போடுவோம், இன்இக்வாலிட்டி என்ன, இவ்வளவு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுட்டு சுருக்குங்க. டெல்டாக்கு ஒரு ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் வரும். அதுக்கு ரேஞ்சை போட்டு பார்த்தீங்கன்னா டெல்டா இந்த ரேஞ்சில் இருக்கேக்கு ஒப்டிமாலிட்டி அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ஒப்டிமலா இருக்கும். இந்த டெல்டா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க ஒப்டிமலா இருக்கும். ஸோ இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம், அந்த ப்ரொஃபிட் இந்த மாறல் இருக்கு தானே, இந்த ப்ரொஃபிட் மாறுற தன்மை அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மாறிச்சுண்டா எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாறாது. அதை விட கூடினாலோ குறைஞ்சாலோ எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏனெண்டா அதால எங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நாங்கள் நட்டத்தில் போகக்கூடாது, இல்லாட்டி இன்னும் நாங்கள் லாபத்தை அடைய சான்ஸ் இருக்குண்டா இதைத்தான் செய்யறதுதான் கெட்டிக்காரத்தனம். இதை செஞ்சாதான் நாங்கள் போட்டி போடலாம். ஓகேயா? சில நேரத்துல ஓகே அடுத்ததுக்கு போறோம். சரி, சப்போஸ் நியூ கான்ஸ்ட்ரெயின்ட் வாஸ் added. ஸோ நாங்க ரெண்டு வகையான பிரச்சனை பார்த்துட்டோம். என்ன ஒன்று, ஏற்கனவே இருக்க ரோ மெட்டீரியல் முழு எண்ணிக்கைகள் ஏதாவது மாற்றங்கள், அதாவது கான்ஸ்ட்ரெயின்ட் தான் வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல ஏற்படுற மாற்றத்துல செய்யறது பார்த்துட்டோம். மற்றது ஒவ்வொன்று அந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஃபிஷியன்ட் குணகங்கள்ல ஏற்படுற மாற்றத்துக்கும் என்ன மாதிரி மாத்திரன்னு பார்த்துட்டோம். மூன்றாவது என்ன, புதுசா ஒரு கான்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண, அதாவது புதுசா ஒரு கொண்டிஷன் வந்து ஆட் பண்ணா அதுக்கு ஏற்ற மைண்ட் வந்து மாத்துறது. அந்த கொண்டிஷன் தான் என்னவா இருக்கும், ஒன்று வந்து அது சில சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் உண்டு, அதாவது புதுசா ஒரு ரோ மெட்டீரியல். இப்ப நான் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிற எங்களுடைய நான் இப்ப அவர் வந்து இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் இதுல வந்து இன்டர்ன் போயிருக்கிறாரு வைங்களேன். அவர் வந்து பாக்குறாரு தெரிந்தானே, அவர் நார்மலாவே சில இதுகள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவார், இதை விட இந்த கெமிக்கல் இந்த மெட்டீரியலை போட்டிங்கன்னா இன்னும் அது கொஞ்சம் கனகாலம் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னும் பின்னுக்கு போடலாம், அப்படி போட்டால் நல்ல மட்டும் சொல்லி புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சு வைக்கிறாருன்னு வைங்களேன். ஸோ அந்த மெட்டீரியலை இவையில் அப்ளை பண்ண போறோம்னு கடைசியாக முடிவெடுத்துட்டேன். போர்ட் அவையில் இந்த மேனேஜர்ஸ் வந்து முடிவெடுத்துட்டேன், இந்த மெட்டீரியலை அப்ளை பண்ணுவோம் வந்து. அது வந்து எவ்வளவு ஓட பண்ணலாம்டா, இவ்வளவுதான் ஓட பண்ணலாம் வைங்களேன், 300 தான் ஓட பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேஷியோட ஒவ்வொரு யூனிட் நாங்கள் பாவிக்கணும் அந்த ரோ மெட்டீரியல். ஓகேயா? அப்படி சுச்சுவேஷன் வந்துட்டுது ரெண்டா என்ன மாதிரி எங்களை இதை எஃபெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேயா? சரி, அப்ப இதுதான் எங்களுடைய இனிஷியல் டேபிள். இப்போ புதுசா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இது கடைசியா எங்களை எடுத்த ஆப்டிமல் டேபிள், இந்த ரெண்டு தான் எங்கள்கிட்ட இருக்கிற டேட் டைப். இதை வச்சுக்கொண்டு புதுசா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா அது அது வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த இனிஷியல் டேபிள் சொல்லுங்க. இது வந்து என்ன, இந்த ரோ வந்து உங்களோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை குறிக்கிற ரோ. இது முதலாவது கான்ஸ்ட்ரெயின் ரோ மெட்டீரியல் 1 என்ற, இது ரோ மெட்டீரியல் 2 கான்ஸ்ட்ரெயின், இது ரோ மெட்டீரியல் 3 கான்ஸ்ட்ரெயின். ஸோ புதுசா ஒரு கான்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண நடக்கும். எஸ், அடுத்த புதுசா ஒரு ரோ வந்து போட வேண்டிய கட்டாயம் வந்துடும். அவ்வளவுதான் மாற்றம். ஓகேயா? ஸோ லெட் த added constraint be when this inequality is considered, the original optimal solution doesn't satisfy the constraint. ஸோ அது அங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டை போட்டு செய்ய ஒப்டிமல் சொல்யூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையா? ஓகே, இன்னொரு இன்னொரு விதமா யோசிப்போம். சரி, அவர் போட்டுட்டார், சரி நான் போட்டுட்டேன், ஓகே.
இப்படி ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு போட்டுட்டேன். போட்டுட்டு நாங்க இப்ப டிசைட் பண்ணணும் என்ன இதால ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமான்னு டிசைட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறது? உடனே சென்சிட்டிவ் அனாலிசிஸ் கண்டு எல்லாம் டேபிள் எல்லாம் போட்டு புதுசா ஒரு ரோ போட்டு செய்யணுமா? இல்ல. ஏனென்றால் அவர் ஒரு புது கண்டிஷன் வந்து போடுறார். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, 307 இருக்குது, இப்படி இப்படி பாவிக்கணும்னு போட்டுட்டார். இப்ப அவர் போட்ட கண்டிஷன்ல எங்கட ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ரொடக்ஷன் பிளான் இந்த கண்டிஷனுக்கு உள்ள இருக்குதா ரெண்டு பார்த்தா காணுமா இல்லையா? ரெண்டு பார்த்தாலே காணும் தானே. இப்ப எங்களுக்கு வளமே நாங்க என்ன செய்யறோம்? X1 X3 7 1 7 7 6 7 என்ற இதுல நாங்க தயாரிச்சு கொண்டிருக்கோம். இப்ப புதுசா வந்த கான்ஸ்ட்ரெயின்ட் இது வந்து இதால ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? இந்த இந்த கான்ஸ்ட்ரெயின்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? செக் பண்ணி பார்ப்போம். 7 1 7 ரெண்டா என்ன 7 7 49 50 7 50 7 தர 2 எவ்வளவு? 100 7 சக மிச்சம் X2 X4 நாங்க ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ 100 7 சக X3 எவ்வளவு? 7 6 7 7 7 49 55 55 7 தர 3 என்ன 100 165 7 165 7 முதலே பாவச்ச 100 7 கூட்டினா எவ்வளவு? 265 7 265 7 வந்து 300 7 விட சின்னனா பெருசா? சின்ன. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேவையான அளவு எண்ணிக்கை இருக்குது ரோ மெட்டீரியல். நாங்கள் ஏற்கனவே இருக்க ப்ரொடக்ஷன் பிளானை யூஸ் பண்ணாலே காணும். அப்ப நாங்க இதுக்கு ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய தேவையில்லை. ப்ரொடக்ஷன் பிளான் மாற்ற தேவையில்லை. புதுசா போட்ட கண்டிஷன் ஓகே ரெடி. அப்ப நாங்க நேரடியாவே சொல்லலாம் ப்ரொடக்ஷன் பிளான்ல ஒரு மாற்றம் இல்லை, நாங்க அதே ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணலாம். X1 X3 ஓகே, ஒரு விதமான மாற்றம் தேவையில்லை. சப்போஸ் இந்த எண்ணிக்கையில் ஏதாச்சும் மாற்றம், புதுசா ஒரு மாற்றம் 500 7 500 7 வந்தா இப்ப வந்து 500 7 மற்றது சாரி இந்த கான்ஸ்டன்ட் புதுசா மாறிட்டு சரியா? இப்ப போடுங்க என்ன 3. அப்ப என்ன இது 40 50 7 150 2 வரும். ஓகேயா? வழி கொண்டு போனா எனக்கு மறக்காது. ஓகே, 150 2 வரும் சரியா? அதே மாதிரி 55 7 55 7 7 பெருக்கி இப்ப 55 7 55 வருமா? இவ்வளவு கூட்டினா என்ன நடக்கும்? 150 385 485 535 வருமா? 535 500 குறைவா கூட? கூட. ஸோ இந்த கண்டிஷன் இப்ப பிரேக் ஆயிட்டு. அதனால இப்ப நாங்க எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இப்ப என்ன செய்யறது? இப்ப நாங்க புதுசா இந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண வேண்டி வரும். ஓகேயா? எங்க ஆட் பண்ண வேண்டி வரும்? நான் முதல் சொன்ன இனிஷியல் டேபிள்ல புது ரோ ஒன்று வரும். அவ்வளவுதான் சரியா? புதுசா ரோ வரும். புது ரோல நாங்க என்ன போடுவோம்? S4 போடுவோம். இது Z0 சாரி இங்க இருக்கு சரியா? இதுதான் இதை கீழே இருக்கிற கவனிக்காங்க, அழிச்சு வரும். ஓகே, S4 இது வந்து என்ன எங்களோட ஈக்குவேஷன் படி சரியா? அப்ப X1 3 குணா அப்ப என்ன வரும்? X1 3, X2 4, X3 7 பாவிக்கிறோம், X4 5 பாவிக்கிறோம். மிச்சம் எல்லாம் பூச்சியமா இருக்கும். புதுசா வாரதுன்ற ஸ்லட் வேரியபிள் ஒன்று வரும் தானே, ஈக்குவல் பண்ணா S4. ஓகே, அதான் இந்த பேசிக் வேரியபிளா நாங்க போடுவோம். மொத்தமா 500 7 அதுதான் என்னவா இருக்கும் சொல்யூஷன். 500 7 இது 500 7 நாங்க போட்டு பிரிச்ச வேண்டாம் 7 தொண்டு 3 7 வரும். ஓகே, முழுப்பினத்துல போட்ட சரியா? இப்ப இப்படி போட்டா காணுமான்னு கேக்குறேன். இப்படி போட்டா சரியா? இது வந்து ஃபீசிபிளா சொல்லுங்க. ஃபீசிபிளுக்கு என்ன கண்டிஷன்?
சாரி, இது வந்து மாடிஃபைடு ஆப்டிமல் டேபிள்லாம் போட்டு செய்வோம். ஓகே, அப்ப அதுல இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். இனிஷியல் டேபிள் இல்ல. இப்போ இனிஷியல் டேபிள்ல என்ன மாற்றம் வருதோ அதே மாற்றத்தை நாங்க ஆப்டிமல் டேபிள்லயும் போடுவோம். அதானே நாங்க வளமை சொல்றோம். ஸோ அதே தான். இனிஷியல் டேபிள்ல இப்படி ஒரு ரோ வந்துச்சுண்டா ஒப்டிமல் டேபிள்லயும் இப்படி ஒரு ரோ கொண்டு வரும். ஓகேயா? விளங்கி இருக்கோம். ஓகே, இப்படி கொண்டு வந்தா இப்ப இந்த மோடிஃபைட் இந்த ஒப்டிமல் டேபிள் வந்து ஃபீசிபிளா? ஃபீசிபிளுக்கு என்ன கண்டிஷன்? இந்த சொல்யூஷன் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா? எஸ். பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் யூனிட் வெக்டரா? எஸ். எக்ஸ் ஒன் யூனிட் வெக்டரா? இல்ல. S2 யூனிட் வெக்டரா? எஸ். X3 யூனிட் வெக்டரா? இல்ல. S4 யூனிட் வெக்டரா? எஸ். ஸோ என்னென்ன பிரச்சனை? X1ம் X3யும் என்ன? X1ம் X3யும் இப்போ யூனிட் வெக்டரா இல்ல. ஸோ என்ன செய்யணும்? யூனிட் வெக்டரா கொண்டு வரணும். ஃபீசிபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன இது வந்து இப்போ புதுசாக ஒரு டேபிள் உருவாக்கணும் தானே. ஸோ புது டேபிள் வந்து உருவாக்குவோம். ஓகேயா? அப்போ இவ்வளோ இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன செய்வோம்? இதை இனிஷியல் இதுக்கு கொண்டு வரணும் என்ன. ஸோ சரி, அப்ப என்னண்டு நான் இதை கொண்டு வரலாம் சொல்லுங்க பார்ப்போம். என்னண்டு நான் யூனிட் வெக்டரை கொண்டு வரலாம்? எஸ். ஸோ இதை வந்து என்ன, இந்த ரோவை 3ஆல பெருக்கிட்டு கழிச்சா பூஜ்ஜியமா வந்துடும். இதை 7ஆல பெருக்கிட்டு கழிச்சா பூஜ்ஜியமா வந்துடும். ஓமா இல்லையா? ஸோ செகண்ட் ரோவையும் 4ஆவது ரோவையும் நாங்க கழிச்சா வந்துடும். ஸோ என்னத்துல இருந்து? இதுல இருந்து. ஸோ பழைய ரோல இருந்து எந்த ரோவை? இந்த ரோவை என்னத்தால பெருக்கணும்? 3ஆல என்ன? 3ஆல பெருக்கிட்டு கழிக்கணும். ஸோ 3ஆல பெருக்கிறது என்ன? அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் ஆகும். ஓகேயா? மற்றது என்ன? என்னத்தை கழிக்கணும்? இந்த 4ஆவது ரோ கழிக்கணும். என்னத்தால பெருக்கிட்டு? 7ஆல பெருக்கிட்டு. 7ன்றது என்ன? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஆக்கணும். சரி, ஓகேயா? இப்ப வந்து இவரை நாங்க எடுத்து விட்டா இப்ப சொல்லுங்க, பேசிக் வேரியபிள் பூஜ்ஜியம் இல்ல யூனிட் வெக்டர். ஓகேயா? இப்ப இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை வந்துட்டா? ஓகேயா? வந்துட்டா? இப்ப ஃபீசிபிளான்னு பார்த்தா பாருங்க, -5. என்ன இது ஃபீசிபிளா? இல்ல, மைனஸ் வரக்கூடாது. ஸோ இது வந்து என்ன பிரச்சனையா போயிட்டு டுவல் சிம்ப்ளெக்ஸ். ஓகேயா? ஸோ டுவல் சிம்ப்ளெக்ஸ்ல நாங்க நாங்க சால்வ் பண்ணோம். விளங்கிட்டா? ஸோ டுவல் சிம்ப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். என்ன செய்யணும்? இந்த இன்ஃபீசிபிள் ரோ எடுப்போம். எடுத்துட்டு அவருக்கு அப்சல்யூட் ரேஷியோ எடுப்போம். எடுத்தா அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் வரும் தானே. யார் லீஸ்ட் பாசிட்டிவ்? 4 வந்து 6. இவ யூஸ் பண்ணா அந்த ஃபீசிபிலிட்டி இல்லாம போகுமா? எஸ். ஸோ இந்த பிவட் ரோ மைனஸ்ல இருக்கிறதால பிரிச்சவன்ட்ட பிளஸ் ஆயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்டரிங் வேரியபிளா எடுப்போம். எடுத்துட்டு செஞ்சா ஃபீசிபிள் அண்ட் ஒப்டிமம் சொல்யூஷன் எடுக்கலாம். ஓகேயா? இதுதான் எங்களோட கடைசியா நாங்க பாவிச்ச ப்ரொடக்ஷன் பிளான், புதுசா சேஞ்ச் பண்ணது. ஓகே, அதுல அதன்படி புதுசா எக்ஸ்ப்ளோர்ன்ற இதுவும் நாங்க ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த புது கான்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணா என்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி மாறும்னு பார்த்துட்டேன். ஸோ இந்த சேர்ந்த இது வந்து சுருக்கல்ல சில பிழைகள் இருக்குது. ஸோ இதுல வந்த வேல்யூஸோட ஒப்பிட்டு பார்க்காதீங்கோ. இது சுருக்கல் நீங்க கையால் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வெளியே வராது. ஸோ இது வந்து மெட்ஸ் தானே. ஸோ நீங்க இப்படி ஒழுங்கா இந்த ரோ ப்ரொசீஜர் செஞ்சீங்கன்னாலே கிடைக்கும். ரெடி. ஸோ அடுத்ததா உண்டு. இஃப் த கம்பெனி வாண்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் P5 perfume வித் 1,2,3 யூனிட்ஸ் from R1, R2, R3 with $12 selling price. Would you recommend it? ஸோ இது என்ன சாமான்? இது என்னத்துக்கு சேஞ்ச் பண்றது? எஸ், P5 பர்ஃபியூமா? இது ஒரு பெர்ஃப்யூம் கேள்வி. அப்ப இதுல வந்து X1ன்றது பெர்ஃப்யூம் டைப் 1 ப்ராடக்டை குறிக்குது. ஸோ இது இப்ப வரைக்கும் 4 வகையான பெர்ஃப்யூம் செஞ்சு வருது நாங்கள். இப்ப 5வது பெர்ஃப்யூம் ஒன்று
கொண்டு வர போறோம். அதுக்கு இந்த 3 ரோ மெட்டீரியல்ல இத்தனை யூனிட் பாவிக்க போறோம். $12 செல்லிங் பிரைஸ். இதை பாவிச்ச என்ன மாதிரி மாற்றம் வரும்? இதுதான் இப்ப கேள்வி. இதுக்கு என்ன மாதிரி செய்யறதுண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை வெளிவருவது தேஜஸ் ஒரு குட்டி பிரேக்கிங் பார்ப்போம்.